ஹாய் நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டே வந்து ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 10 மந்த்ஸ்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து கேக்கோட சின்னடே தான் வந்து பார்க்க போகிறோமே. இந்த கஸ்டமர் வந்து எனக்கு வந்து கேக்ஸிக்கல்ஸ், பாப்சிக்கல்ஸு, கப் கேக்ஸ், டோனட்ஸ் இது எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதில் நான் வந்து மெயினாக என்ன கவர் பண்ணியிருக்கேன்னா, இந்த கேக்ஸிக்கல்ஸ், பாப்சிக்கல்ஸ்க்கு வந்து சில பேருக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து பண்ண வராது ப்ராப்பராக. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் வந்துட்டு நான் பண்ண மாதிரி நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மல் வெண்ணிலா ஸ்பாஞ்ச், அது கூட வந்துட்டு கண்டென்ஸ் மில்க் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து நல்லா ஊற்றி வந்து நல்லா வந்து ஒரு டோ மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு இன்கேஸ் வந்துட்டு கலர்ஸில் கேட்டிருந்தாங்கன்னா ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி லைட்டாக என்ன ஃபுட் கலர் வேணுமோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ப்ளூ கலரில் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் வந்து அந்த சாக்லேட்டில் வந்து லைட்டாக வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பால்ஸாக, அதில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணி ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தாவே நல்லா வந்து செட் ஆயிரும். அது ஃப்ரீசரில் வந்து செட் ஆகிற டைமில் நான் வந்துட்டு இங்கே வந்து ப்ளூ கலர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிளெயின் ஒயிட் சாக்லேட்டில் வந்து லைட்டாக வந்து ப்ளூ கலர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம், நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் வந்து கிடச்சிரும். கேக்ஸிக்கல்ஸும் வந்து கஸ்டமர் வந்து 4 நம்பர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து இல்லை, டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன். அப்புறம் பார்த்தா இந்த உட்டன் ஸ்பூன்ஸ் இருந்துச்சு, அதில் மேலே இருக்க அந்த மண்டையை மட்டும் வந்து கட் பண்ணி அதை வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி வந்து நானே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்க்கும் இந்த இதுக்கும் வந்துட்டு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல, டக்குன்னு பார்க்கையில ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. தென் வந்துட்டு கேக்ஸிக்கல்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் சாக்லேட் வந்து இந்த மாதிரி வந்து மோல்டில் வந்து நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கணும், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா சைட்ஸும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி வந்து பார்த்துக்கணும். நான் நல்லா வந்து ரொட்டேட் பண்ணி அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தேன். இது என்ன பண்ணணும்னா வந்துட்டு டபுள் கோட் வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு கோட் கொடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி எடுத்துடணும். ஸோ நான் வந்து 4 கேக்ஸிக்கல்ஸ் கேட்டனால 4 இதுலையுமே வந்து சாக்லேட் போர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து உள்ளே வந்து வச்சுட்டேன். தென் வந்து இந்த கேக்ஸிக்கல்ஸ் வந்து அந்த டைம்குள்ளே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்ஸிக்கல்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ணிவிட்டு நம்ம சாக்லேட்குள்ளே டிப் பண்ணோம்னா அது வந்து ஒரு மாதிரி வந்து கலண்டு வராது, ஒரு மாதிரி பிஞ்சு வர மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரீசரில் வந்து நல்லா செட் பண்ணிட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து கலண்டு வராமல் வந்து இருக்கும். ஸோ வந்துட்டு நல்லா வந்து சாக்லேட் அந்த இது வந்து கேக் வந்து நல்லா இந்த சாக்லேட்டில் வந்து டிப் ஆகுற மாதிரி வந்து நல்லா ஃபுல்லாக வந்து கோட் பண்ணிவிட்டு கீழே பேஸ்க்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து கப் கேக், இந்த ஃபெராரோ ரோச்சர் சாக்லேட்டோட இது ஸோ நான் அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். பார்க்கவும் வந்து நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். அவ்வளோதான் பாப்சிக்கல்ஸு, ரொம்பவே வந்து ஈஸி. நீங்கள் வேணால் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். 4 பாப்சிக்கல்ஸுமே வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறமாட்டி ஃப்ரீசரில் வைக்க வேணால் நார்மல் ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு கேக்ஸிக்கல்ஸ் எடுத்து செகண்ட் கோட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சிங்கிள் கோட் கொடுத்து நம்ம பண்ணோன்னா பிரேக்காக வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து டபுள் கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து உள்ளே வந்து கேக் வந்து ப்ளேஸ் பண்ணோம்னா பிரேக் ஆகாது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி டபுள் கோட் கொடுத்துட்டு அகெயின் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா வந்து ஃப்ரீசர் ஏதோ ஒன்றில் வச்சு நல்லா வந்து செட் பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் கோட் கொடுத்ததுக்கு அப்புறமாட்டி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமாட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச், கண்டென்ஸ் மில்க், அந்த டோ அது வந்து நல்லா வந்து மைல்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ண வேணாம், ரொம்ப லைட்டாக மைல்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து அந்த ஒயிட் சாக்லேட் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் 5 மினிட்ஸே போதும், நல்லா வந்து செட் பண்ணி கிடச்சிரும். கீழே வந்து நான் வந்து அந்த ஸ்டிக் கொடுக்க வந்து மறந்துட்டேன். பட் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் வந்து கிடையாது. லைட்டாக நீங்கள் வந்து நைஃப் வச்சு லைட்டாக வந்து உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா அந்த நம்ம வந்து அந்த ஸ்டிக் வந்து உள்ளே வந்து அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து உள்ளே வந்து ஈஸியாகவே வந்துட்டு சொருகிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த 4 கேக்ஸிக்கல்ஸ், இந்த 4 பாப்சிக்கல்ஸையும் வந்து ரெடி பண்ணேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து ஈஸியாக தான் வந்து இருக்குமே. அதே மாதிரி பாப்சிக்கல்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப கேக்ஸிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து டிமோல்ட் பண்ணுறப்ப பார்த்து டிமோல்ட் பண்ணணும். ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னா வந்துட்டு பிரேக்காக வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அது மட்டும் வந்து பார்த்து பண்ணுங்கள். இது அப்படியே வந்து ஃபினிஷ் பண்ணி பார்க்குறப்ப வந்து பிளெயினாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி அந்த எட்ஜஸில் மட்டும் வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன். நான் சொன்னேன்ல நான் வந்துட்டு அந்த ஸ்டிக் இன்சர்ட் பண்ண வந்து மறந்துட்டேன் கேக்ஸிக்கல்ஸ்க்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா லைட்டாக இப்போ பாருங்களேன், நைஃப் வச்சு ஒரே ஒரு சின்ன இதுதான் வந்துட்டு பண்ணுவேன். பண்ணிட்டாவே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சாக்லேட் பிரேக் ஆகிற மட்டும்தான் வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து கேக் தானே இருக்கும். ஸோ வந்து ஈஸியாகவே வந்து போயிடும். நீங்கள் இந்த மாதிரி கூட வந்து லாஸ்ட்டாகவே வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து உள்ளே வந்து சொருகிக்கலாம். தென் வந்து இது கூட வந்து 4 கப் கேக்ஸும் வந்து கேட்டிருந்தாங்க, அப்புறம் 4 டோனட்ஸும் வந்து கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து மெயினானது என்னென்னா கேக்கை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு
நம்ம வந்து அதை வந்து எந்த அளவுக்கு வந்து நீட்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. தென் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியே வந்து கேக்ஸிக்கல்ஸ், பாப்சிக்கல்ஸ், டோனட், கப் கேக் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து மெயின் கேக் மட்டும்தான் வந்து டிசைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நான் இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு வந்து யூஸ் பண்ணி நேம் வந்துட்டு ரெடி பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். ஃபாண்டன்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த லேடர் அதெல்லாம் வந்து கஸ்டமர் அந்த வென்யூ செட்டப் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வென்யூவில் போய் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இது கூட வந்து ஒரு 2 கேக் வந்து இருந்துச்சு. அதையும் ரெடி பண்ணி அதையும் டெலிவரி கொடுத்துட்டு நேராக வந்துட்டு அதிராம்பட்டினம் வந்து கிளம்பியாச்சு. அதிராம்பட்டினம் போகிறப்பெல்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ரிட்டர்ன் வரப்போ சுத்தமாக கரண்ட்டே இல்லை. நான் அது ஒரு தனி ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணால் வந்து அந்த ஷார்ட்ஸ் வேணால் செக் பண்ணி பாருங்கள். கஸ்டமர் பிளேஸில் போய் எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.